அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடைபெறப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது அந்த நாள் நவம்பர் 30ஆம் தேதியாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினமானது மிக முக்கியமான தினமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அன்றைய தினத்தில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகின்றனர். அந்த அமாவாசை தினமானது மற்ற தினங்களை காட்டிலும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்றைய தினத்தில் அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனை சிரமமாக இருந்தாலும் அவை விலகி நல்ல முன்னேற்றமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் குழப்பங்களை அனுதினமும் சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இவை நல்ல மாறுதலாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக இந்த அமாவாசை வழிபாடானது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறாது இந்த விரதத்தை இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்தாலும் குரு வக்ரகதியில் வீற்றிருக்கிறார். இது எதிர்பாராத ஏதோ ஒன்று நல்லவையாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான சனியும் அன்றைய தினத்தில் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க. பல வகையில் பல எதிர்பார்ப்புகள் இல்லத்தில் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு. 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை வலுவாக பெற்றுத்தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மோட்சக்காரகரான கேது விரயத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில அற்புதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத ஒன்று தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடியவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சூரியன், வித்யாகாரகரான புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குகின்றன. அதிலும் குடும்பஸ்தானம் என்பதால் மற்ற அமாவாசைகளை விட சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக குடும்பஸ்தானம் பார்க்கப்படுகிறது. மகாலய அமாவாசை, தை அமாவாசை என சிறப்பு வாய்ந்த அமாவாசைகள் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் நிகழக்கூடிய இந்த அமாவாசை சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்பாராத ஏதோ ஒன்று குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாகி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது. இதே வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க அமாவாசை வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது, இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கும்போது இந்த அமாவாசை வழிபாட்டை அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடி முன்னோர்களின் தர்ப்பணத்தை சரியான முறையில் கொடுத்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையான தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுப்பது கூடுதல் சக்தி வாய்ந்த பலன்களையும் மகத்தான புண்ணியத்தையும் மல்லி கொடுக்குங்க. என்னால் முன்னோர் வழிபாட்டை அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லை, ஆனால் நான் அன்னதானம் கொடுக்கிறேன், அதனால் எனக்கு பலன் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அன்னதானம் கொடுப்பதால் மகத்தான புண்ணியம் உங்களை வந்து சேருங்க. ஆனால் அதே வேளையில் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கு
பல்வேறு வகையான யோகங்கள் மிக பெரிய அளவில் பங்களிக்கிறது. அதே சமயம் சிரமத்தை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு வகையான தோஷங்கள் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பித்ரு கர்மாவை கழிக்கவில்லை என்றால் பித்ரு தோஷமானது பல்வேறு வகையான சிரமங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் பித்ரு தோஷம் நீங்க வேண்டும் என்றால் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் பித்ரு கர்மா கழிந்து நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். அமாவாசை விரதத்தையும் மேற்கொண்டு அன்றைய தினத்தில் அமாவாசை விரதத்தோடு சேர்த்து அன்னதானத்தையும் கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான புண்ணியங்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். மனதில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம், பல்வேறு வகையான தாமதமான சூழல் போன்ற அனைத்துமே விலகி மன தெளிவு பிறப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உருவாகும். அது மட்டுமல்லாது திருமண தடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் மிக பெரிய அளவில் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதிலும் சந்தேகமே இல்லை. குழந்தை பிறத்தல், பித்ரு கர்மத்தின் காரணமாக புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்ட தடைகளும் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது கொடுமையாக இருக்கக்கூடிய வறுமை என்ற சூழ்நிலையில் மாற்றம் உருவாகும். நீடித்து வரக்கூடிய வறுமையின் காரணமாக ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளக்கூடாது என்றால் நிச்சயமாக தாய் தந்தை இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தாய் தந்தை இல்லை ஆனால் உடன் பிறந்தவர் கணவர் இருக்கும்போது இந்த வழிபாட்டை நிச்சயமாக பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. அமாவாசை விரதத்திற்காக சமைக்கக்கூடிய உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாதுங்க. எனவே நிச்சயமாக கணவர் இருக்கும்போது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது பெண்கள். அது மட்டுமல்லாது இந்த அமாவாசை தினத்தன்று என்ன செய்யலாம் என்று பார்த்தால் நிச்சயமாக முன்னோர்களுடைய கர்மாவை கழித்து விட்டதற்கு பிறகு இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்வதால் நல்ல புண்ணியம் கிடைக்கும். மிக முக்கியமாக முன்னோர்களின் உருவம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனின் வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் பல்வேறு வகையான முன்னோர்களின் ஆசீர்வாதம் தங்களுடைய வாழ்விற்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேலும் அன்றைய தினத்தில் என்ன செய்யக்கூடாது என்றால் நிச்சயமாக அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மாமிச உணவுகளை தவிர்ப்பது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் வீட்டின் வாசலில் கோலம் போடுவதையும் தவிர்க்க வேண்டுங்க. தினமும் கோலம் போட்டு வந்த நீங்கள் அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை தவிர்த்தாலே போதும். நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நன்மையாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் வளர்ச்சியை பெறக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.